நெல்லையில் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனங்கள் விபத்து ஏற்படுத்திய நிலையில் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் விஜயின் வாகனத்தை அவரது ரசிகர்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் பின்தொடர்கின்றனர். தலைக்கவசம் அணியாமலும் சாலை விதிகளை மதிக்காமலும் ஆபத்தான முறையில் விஜயின் வாகனத்தை அவர்கள் பின்தொடர்வதால் விபத்துகளில் சிக்கி காயமடைந்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் தூத்துக்குடியில் இருந்து நெல்லைக்கு வேன் மூலம் சாலை மார்க்கமாக சென்ற விஜயின் வாகனத்தை அவரது ரசிகர்கள் இருசக்கர வாகனம் மூலம் மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து சென்று அடுத்தடுத்து விபத்துகளில் சிக்கினர். இதில் 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் நெல்லையில் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்த இருசக்கர வாகனங்கள் விபத்தை ஏற்படுத்தியதாக தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் தலா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறி இருசக்கர வாகனங்களை இயக்கியதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களின் எண்களை குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனங்கள் விபத்து ஏற்படுத்திய நிலையில் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் விஜயின் வாகனத்தை அவரது ரசிகர்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் பின்தொடர்கின்றனர். தலைக்கவசம் அணியாமலும் சாலை விதிகளை மதிக்காமலும் ஆபத்தான முறையில் விஜயின் வாகனத்தை அவர்கள் பின்தொடர்வதால் விபத்துகளில் சிக்கி காயமடைந்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் தூத்துக்குடியில் இருந்து நெல்லைக்கு வேன் மூலம் சாலை மார்க்கமாக சென்ற விஜயின் வாகனத்தை அவரது ரசிகர்கள் இருசக்கர வாகனம் மூலம் மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து சென்று அடுத்தடுத்து விபத்துகளில் சிக்கினர். இதில் 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் நெல்லையில் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்த இருசக்கர வாகனங்கள் விபத்தை ஏற்படுத்தியதாக தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் தலா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறி இருசக்கர வாகனங்களை இயக்கியதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களின் எண்களை குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.